all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். விமானப்படையினுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக மெரினா கடல் மக்கள் கடலாக மாறியிருக்கிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைய காலை ஒரு நல்ல சிறப்பான சாகசத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமையவிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் சரியாக 11 மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கும். 20 நிமிஷத்தில் விமானங்கள் 11 மணிக்கு அணிவகுக்க தொடங்கிவிடும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. நான் திரு கர்னல் ரங்கநாதன் அவர்கள்ட்ட சென்னை ஏன் தேர்வு பண்ணோம் அப்படின்றதுல சென்னை விமானப்படை அதே போல் கப்பல் படை எல்லாத்துக்குமான ஒரு ஜோனாக இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல ப்ளே பண்ணுறதுடைய ரோல் எல்லாத்துக்குமே பேஸானதாக இருக்கும். ஏன்னா ஆர்மிக்கு இங்கே தான் ஆவடி இருக்குது. ஸோ இங்கே ப்ளே பண்ணுறது சரியான இதுன்னு நினச்சிருப்பாங்களா? கட்டாயமா. அதாவது கடைசி மூணாவது வருஷம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு பாலிசி பிரகாரம் இந்த மாதிரி ஏர் டிஸ்பிளேஸை ரொட்டேஷனல் பேசிஸில் போன வருஷம் பிரயாக்ராஜில் பண்ணாங்க, இந்த வருஷம் சென்னையில் பண்ணுறாங்க. இப்போ பிரயாக்ராஜில் போன வருஷம் பண்ணிட்டு இந்த வருஷம் ஏன் சென்னைக்கு வந்திருக்காங்கன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரயாக்ராஜும் சென்னையும் போத் ஆர் டிஃபென்ஸ் காரிடார். டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அப்பு லாஸ்ட் 7-8 இயர்ஸாக இட் இஸ் கமிங் அப் இன் சென்னை. ஏன் சென்னையில் வருது, அதான் நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை நமக்கு ஒரு போர்ட் கொடுக்குது, சமுத்திரம் இருக்குது, நம்மள்ட்ட சி இருக்குது. எஸ். அண்ட் நம்மகிட்ட ஒரு நல்ல ஏர்பேஸ் இருக்குது. அதாவது சென்னை சுற்றி பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் கமர்ஷியல் ஏர்பேஸ், அது ஒன்றும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி தாம்பரம் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் இன் ஆஃப் இந்தியா. ப்ளஸ் உங்களுக்கு அரக்கோணம் இஸ் க்ளோஸ் பை வேர் யூ ஹேவ் அ நேவியோட மெரிடைம் ஏர்பேஸ் இருக்குது. அதை தாண்டி அவங்களால அங்கேருந்து நிறைய சர்வேலன்ஸும் பண்ண முடியும். இதை தாண்டி ஏவி வெஹிக்கிள் ஃபேக்டரி இன் ஆவடி விச் ப்ரொடியூசர்ஸ் டேங்க். நீங்கள் மெயின் பேட்டில் டேங்க் பார்த்தீங்கன்னா தட் இஸ் பீங் அர்ஜுன் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் சென்னை. அண்ட் அதோட டெவலப்மெண்ட் டிசைன் எல்லாமே இஸ் ஹேப்பனிங் இன் சென்னை. அது கூட நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நேவல் ஹெட் குவார்ட்டர் கூட தாம்பரம் ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸ் பேஸ். அதில் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெயினர்ஸ், அதாவது இந்துஸ்தான் பைலட் ட்ரைனிங்கோட அந்த HPT-2 ஏர்கிராஃப்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் தாம்பரம் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரைனிங் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஓகே. ஸோ அது அவங்க கூட பார்த்தீங்கன்னாக்க தாம்பரத்தில் டெக்னிக்கல் ட்ரேடு நிறைய பேர் ட்ரெயின் ஆகிறாங்க. ஏர்ஃபோர்ஸுக்கு ஒன்று ஆயிடுச்சு. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை இந்தியாவில் செகண்ட் அகாடமி. இந்தியன் மிலிட்ரி அகாடமி தேரதூனில் இருக்குது. ஸோ இந்தியன் ஆர்மிக்கு ஆஃபீஸர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இஸ் இன் செயின்ட் தாமஸ் மவுண்ட் சென்னை. ஓகே. ஸோ நீங்கள் சென்னை பார்த்தீங்கன்னா ட்ரை சர்வீஸ் எல்லாருமே சேர ஒரு இடமா அது. நேவி, தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அண்ட் ஆவடி ஏர்ஃபோர்ஸ் பேஸ், அரக்கோணம் க்ளோஸ் பை அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை, ப்ளஸ் தக்ஷின் பாரத் ஏரியா, அதாவது 4 சவுத் இந்தியன் ஸ்டேட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர் அது நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு கன்ஃப்ளூயன்ஸ். சென்னையை பார்த்தீங்கன்னாக்க டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சார் ஏற்கனவே சொன்ன டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸாக தான் நம்ம இப்போ ராணுவ தளவாட கண்காட்சியை நம்ம பார்த்தோம். மாமல்லபுரம் பக்கத்தில் நிறைய பீப்புள் போக முடியல, அப்போ ரொம்ப ரஷ்யாலாம் மாறிடுச்சு, அதை பார்த்தோம். ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இது அறிவிச்சதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த மாதிரி அடிக்கடி ஷோஸ் நடக்கிறதா? இந்த ஷோ அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அதே போல் டிஃபென்ஸ் காரிடார் நீங்கள் எப்படி மாமல்லபுரத்தில் பார்த்தீங்களோ அதே மாதிரி இது நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ஸ்டெப். ஸோ தட் மோர் அவேர்னஸ் மக்களுக்கு தெரிய வரும். அது கூட ஒரு ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு இம்பிட்டிஸ், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கண்ட்ரி அப்படின்றதுக்கு. ஓகே. நான் திரு கருணாநிதி சார் அவர்கள்ட்ட சார், இப்போது இது உலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? நம்ம வெறும் ஒரு ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக மற்ற நாடுகளும் பார்ப்பாங்க. இவ்வளோ இதை நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட்ஸை கொண்டு வர்றோம், சாகசம் பண்ணுறோம் அப்படின்னா இது உலக நாடுகளுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்குதா? இதில் இல்லை இது யாரெல்லாம் கவனித்து பார்ப்பாங்க? கண்டிப்பாக நம்மளை பற்றி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் ஒத்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுல என்ன தவறு இருக்குது? எங்கிட்ட இந்த பவர்லாம் இருக்குது அப்படின்றத மீசையை முறுக்கி காமிக்கிறோம், அவ்வளோதான். எஸ், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் தட். அதை இந்திய விமானப்படை எங்களுடைய பவரில் என்னெல்லாம் வச்சுருக்கிறோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் எங்களால் எங்ககிட்ட இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எங்களுடைய திறமைகளை வெளிக்காமிக்கிறதுக்கு தாராளமாக இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரிப்பப்ளிக் டே பரேடில் டெல்லி தலைநகரில் நடத்தக்கூடிய பரேடில் எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணால் கூட அதனுடைய ஃப்ளையிங் கெப்பாசிட்டி, மற்ற விஷயங்கள், அதனுடைய டெக்னாலஜிகள் இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுற இடமா நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். என்னுடைய நாட்டு மக்களுக்கும் இதை பற்றிய ஒரு விஷயங்கள் இது புரியுது. எஸ்,
இந்த மாதிரிலாம் ஏர்கிராஃப்ட் இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேயே இருக்குது அப்படின்ற ஒரு கர்வத்தையும் ஊட்டுவதாகவும் இது இருக்கும். ஓகே, இது பக்கத்து நாடுகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கும். எஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் காட் சம்திங். அவங்கள்ட்ட வந்து இருக்கக்கூடிய திறமையை அவங்களுக்கும் லேசாக இது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே சார், இது இங்கே ஒரு விமானப்படை சாகசம் நடக்குது, இவ்வளோ விமானங்கள் பங்கேற்குது அப்படின்னா இப்போது இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம், இலங்கையில் சீனாவுடைய இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது அவங்களுக்கு ஒரு மெசேஜா? இல்லை, ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவுக்கு மெசேஜ்னு கிடையாது. தே நோ அவர் கேப்பபிலிட்டி. நம்மளை பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க வந்து ஒப்பிடவே முடியாது. நம்ம இதில் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கோம், நம்ம தான் பாதுகாப்பாக கொடுத்துட்ருக்கோம் இலங்கைக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு மெசேஜும் கிடையாது. சைனாவோட இன்வால்மெண்ட் பார்க்குறோம்ல, சைனாவோட கப்பல் கூட இந்தியா பக்கத்தில் வந்து நம்ம எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சோம், அங்கேருந்து சென்னையை கண்காணிக்க முடியும் அப்படின்லாம் நம்ம. ஆமாம், நம்ம வந்து உறவு முறை தான் மேம்படுத்த முடியுமே தவிர அதை வச்சு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அவங்க உறவு மற்றவங்க கிட்ட எப்படி இருக்குதுன்றது வச்சுக்கோங்க வச்சுக்காதீங்க அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம உறவை மேம்படுத்தணும், நம்மளை நம்பணும் அவங்க. ஸோ அது அந்த உறவு வந்து ஆல்ரெடி இட் இஸ் தேர். இலங்கையோட நமக்கு நல்ல உறவு இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் சார். இப்போ இலங்கையில் இன்னொரு விஷயம், இப்போ ஹம்பந்தோட்டா மாதிரியான துறைமுகங்கள் அவங்ககிட்ட வருது, அது தானே அவங்களுடைய ஏர்பேஸ் அங்கே கொண்டுறாங்களா அப்படின்ற அச்சம் இருக்கப்போ, நம்ம இந்திய பெருங்கடல் பாதுகாப்பில் சென்னை தான் ஒரு மைய கேந்திரமா, இல்லை இன்னும் வந்து சவுத்தில் தூத்துக்குடியோ இது போன்ற இடங்களில் இன்னும் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுமா? கட்டாயமா சென்னை ஒரு மைய கேந்திரமாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சென்னையோட ஆக்சசபிலிட்டி அதை வச்சு பார்க்கும்போது ஒரு சென்னையை ஒரு மைய கேந்திரமாக பார்க்கலாம். ஆனால் சென்னையை ஒண்டி நம்ம மைய கேந்திரமாக பார்க்கவும் கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து நிக்கோபாரை வந்து டெவலப் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து நமக்கும் அங்கே வந்து ஒரு கால் தடம் இருக்கணும், நம்மளும் அங்கே ஒரு பவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சென்னையை ஒண்டி ஒரு மைய கேந்திரமாக வச்சு பார்க்க முடியாது. அதே போல் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இது வந்து சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட, ஏன்னா பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் ஸ்ரீலங்கா. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ நடத்தும் போது நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அவங்களுக்கு. அதாவது சென்னை ஒரு பெரிய பேஸாக பார்க்க இல்லாட்டி நீங்கள் பார்க்கணும், அது கூட வந்து எங்கள்கிட்ட இந்த பவர் இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு காமிக்கிறோம். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் சவுத் இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லம் ஏர்பேஸ் வந்து அகெயின் ரொம்ப பழமையான ஏர்பேஸ், வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி அமைஞ்ச ஒரு ஏர்பேஸ் அது. ஸோ வல்லம் இருக்கு. இப்போ சுகாய் 30s ஆர் பிளேஸ்ட் இன் வல்லம். ஏன்னா நம்ம அதை வச்சிருக்கிறது காரணமே நாளைக்கு சைனா வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து அங்கே அமைஞ்சிருக்கும் போது நமக்கு ஒரு ஏர் டிஃபரன்ஸ் வேணும். அதுக்கு நம்ம இந்த எல்லா ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்குமே வந்து ஒரு என்டியூரன்ஸ் ரேஞ்ச் இருக்கும், எவ்வளோ தூரம் அதால் பறக்க முடியும், எவ்வளோ 1000 கிலோமீட்டர்கள் பறக்க முடியும், எவ்வளோ தூரம் ஆப்ரேஷனல், அதுக்கு மாதிரி அதை பிளேஸ் நியர்பை பிளேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக அதை பிளேஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஆப்ரேஷனல் ஈஸி இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவை தாண்டி மால்டீவ்ஸில் கூட இப்போ நடந்த ஒரு சமீப காலம் முன்னாடி நடந்த ஆட்சி மாறலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஒரு மிலிட்ரி பேஸ் அங்கே இருந்துச்சு. பட் மால்டீவ்ஸில் கவர்மெண்ட் மாறின உடனே நம்மளை விட்ரா பண்ண வச்சாங்க. ரைட், இப்போ நமக்கு மால்டீவ்ஸ் நமக்கு வந்து ஃப்ரெண்டா இல்லை எனிமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரல் தான் சொல்லணும். ஆனால் நம்ம நாளைக்கு மால்டீவ்ஸை வந்து ஒரு நம்ம த்ரெட்டாக பார்க்கணுமா அப்படின்னா பார்த்து தான் ஆகணும். அப்போ நமக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கணும் இல்லையா, நமக்கு அந்த அதாவது நம்மகிட்ட ஒரு பவர் இருக்குது அப்படின்னா ரீச் ஆஃப் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்கிட்ட சக்தி இருக்குது அப்படின்னா அந்த சக்தி என்னால் எவ்வளோ தூரம் கொண்டு போய் அதை யூஸ் பண்ண முடியுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குது, நம்ம ஏர்கிராஃப்ட்ஸுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சு நம்மளோட ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை பேஸ் பண்ணி டவுன் சவுத் பார்த்தீங்கன்னா இன்னும் வரப்போகிற காலங்களில் இன்னும் பேஸ்கள் ஏர் பேஸஸும் சரி இல்லை நேவல் பேஸஸும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஏன்னா நம்ம வி வாண்ட் டு சென்ட் அ மெசேஜ் அக்ராஸ் த வேர்ல்ட் தட் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல we are a power to contend with. Okay. And நம்மளோட குவாடோட நம்மளோட கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது that is where quad is important to us. ஏன் அப்படின்னா நம்ம சைனாக்கு எதிர்த்து நம்ம வந்து இந்த ஒரு செட்டப் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அப்போ நம்மளோட இந்த ஏர் சுப்பீரியாரிட்டி as well as நேவல் பவர் ரெண்டுமே வந்து it has to be focused down south only. Okay. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.